பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால், நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய, நோய்களை நீக்கக்கூடிய, நம்முடைய நினைப்பு என்ன நினைக்கிறோமோ எல்லாமே செய்து தரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த செயல்முறை பயிற்சி தஜ்ரிபான்னு சொல்லுவாங்க, அனுபவப்பட்ட ஒரு செயல்முறையை பார்க்க இருக்கின்றோம். மிகவும் எளிமையானது. அது தூங்குவதற்கு முன்பு நம்ம செய்யணும். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அது தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நம்மை ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி என்ற ஹிதாயத்தை தருவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, வருமானத்திலே வாழ்க்கையிலே பறக்கச் செய்வாயாக, இம்மையை வெற்றி பெற்ற கூடத்திலே அவர்களையும் எங்களை ஆக்குவாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதகுருவிலே ஒரு எளிமையான அமல் என்னன்னு சொன்னால், தூங்குறதுக்கு முன்பாக தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸலவாத் 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஒதுக்கிங்க. ஆயத்துல் குர்சி எல்லாருக்கும் தெரியும், சூரத்துல் பக்ராவில் 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி 3 தடவை ஒதுக்கிங்க. குலூது பிரப்பின் நாஸ் ஒரு தடவை, குலூது பிரப்பில் ஃபல்க் ஒரு தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள், யா அல்லாஹ் என்ன வேணுமோ அதை 3 தடவை. ஏதாவது நோய் தீர்னு சொன்னால், சீவனை பிரச்சனை தீர்னு சொன்னால், ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால், இல்லை செல்வம் வேணும்னு சொன்னால், என்ன வேணுமோ அதை 3 தடவை சொல்லிவிட்டு, திரும்ப ஸலவாத் 3 தடவை சொல்லிவிட்டு அதில் ஊதிடுறீங்க. அந்த தண்ணியில் ஊதிட்டு அந்த தண்ணியை குடிங்க. இதை டெய்லி இரவு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாபெரும் உடல் ஆரோக்கியமும் உங்களுடைய தேவைகளும் நிறைவேற பார்க்க முடியும். இது எளிமையான, அதே சமயத்தில் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை. பெரியார்கள் அதை அனுபவபூர்வமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம உங்கள்கிட்ட ஷேர் செய்கிறோம். ஏன்னா நாம் கற்றது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் எல்லா பிரச்சனைக்குமே குர்ஆனை கொண்டு நிச்சயமாக தீர்வு பெற முடியும். அப்போது அதுக்கு பேசிக் என்னன்னு சொன்னால், நம்ம நம்முடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். 5 தொழுகையை நீங்கள் விடாமல் தொழுகணும். இதுவரை தொழுகவே இல்லையா, நோம்பு நோக்கலையா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு இருந்தீங்களா, பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்களா, எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. யா அல்லாஹ், மனதிலே, அதாவது மனதார சொல்லணும், சும்மா வாயில் சொல்லக்கூடாது. மனதில் நீங்கள் என்ன செய்யணும், யா அல்லாஹ், நான் தெரியாமல் தொழுகாமல் வந்துட்டேன், நோம்பு நோக்காமல் வந்துட்டேன், நான் பாவங்கள் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடுவாயா, அவ்வளோதான், குடிச்சிட்டேன். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் செஞ்ச அத்தனை பாவத்தையும் மன்னிச்சிடும். அல்லாஹ் மன்னிச்சிடுவான், எல்லாத்தையும் அழிச்சிடுவான், பாவங்களையும் அழிச்சிடுவான். அந்த உங்கள் செயல் ஏட்டிலே அது இருக்காது. தௌபா நபி சொன்னாங்க, யார் தௌபா செய்கிறாங்களோ அவங்க செஞ்ச பாவத்தை அழித்து விடுகிறது. அந்த செயல் ஏட்டிலே இருக்காது. அப்போ யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கம் திரும்புகிறேன். அதான் தௌபாங்கிறது. திரும்ப உன் பக்கம் திரும்புகிறேன். இனிமேல் நான் என்ன செய்வேன், நான் முழுமையான முறையில் உன்னுடைய கடமையில் எடுத்து நடப்பேன் அப்படிங்கிறது தான் திரும்புதல். சும்மா பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்புதல் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹின்னு சொல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், என் பாவத்தை மன்னிப்பாயாக, வ அத்தூபு இலைஹி, உன் பக்கம் திரும்புகிறேன். நன்மையை செய்து உண்மைக்கு முந்திரி. அப்போ என்ன செய்யணும், நன்மையான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். 5 நேரம் தொழுகணும், சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழில் விடாமல் தொழணும், தஹஜ்ஜத் இஷ்ராக் துஹா அவ்வாபின் தொழில் முயற்சி பண்ணணும். ரமலான் நோம்பு நோக்கணும், ஜக்காத்து கடமை உள்ளவங்க ஜக்காத்து கொடுக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும், ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சிடணும். இந்த 5 கடமைகளை உங்கள் வாழ்க்கையில் நியத்து வச்சுருக்கேன், நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லிட்டு. அது காலைமால தஸ்பீஹாத்தோட உங்களுடைய டயத்தை நீங்கள் நன்மையை சேர்க்கறதுக்கு காலைமால தஸ்பீஹாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக்கிக்கோங்க. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம்.
இது வந்து 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னாவே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அமலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில் நீங்கள் நினைச்சது எல்லாம் நடக்கும். நடக்காது கிடையாது. இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் வாழ்க்கையில். அப்புறம் காலை மாலை குரானை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு 15 நிமிஷம் ஓதுங்க. காலையில் 15 நிமிஷம், மொத்தமாக 1/2 மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் இப்படி குரான் ஓத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜாயின் பண்ணி படித்து குரான் ஓதுன்னு ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நீங்கள் அதில் கற்றுக்கணும்னு சொன்னால் எளிமையான வழி ஒரு நம்பர் தரேன். அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்கள் குரான் குரூப்பை சேர்த்துடுவாங்க. இப்போ 71 குரூப் முடிஞ்சிருக்கு. நம்பர் என்ன 98 40 92 59 49. இந்த நம்பருக்கு 9840925949 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அப்படின்னா குரூப் நினச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். கணிதக்குறர்களே, இது நன்மையான விஷயங்கள். அடுத்ததாக தீமையான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன? விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்கிறது, மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, செய்வினை, இவையெல்லாம் நம்முடைய அனைத்து நன்மையுமே அழித்து வரக்கூடியது. அவங்களுக்கு போய் சேர்த்துடும். நம்ம யாருக்கு தூரம் செய்கிறோமோ, யாருக்கு நம்ம கெடுமை செய்கிறோமோ எல்லாருமே அவங்களுக்கு போய் சேர்த்துடும். நம்ம ஜீரோ அணைப்போம். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் நன்மையை செய்யுங்க, தீமையை விட்டு தவிர்த்துருங்கள். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அது நம்ம எல்லோரும் ஒன்றிணையணும். அப்படின்னு என்னென்னு சொன்னால் நபிசா சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போது நம்முடைய துவா கபூலாதற்கு என்னென்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அப்போது நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் சொன்னால் இந்த இதில் உள்ளவாங்க எல்லாருமே என்ன செய்யும், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த குழுவில் ஒன்றாக இணைவோம். அப்போது என்ன செய்யணும், ஒன்றுமே செய்யவில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இதை வந்து ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாவே இதில் அந்த நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயம் எல்லாம் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுவரை ஒவ்வொருத்தரும் 5 பேர் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு மார்க்கமும் போயிடும். சரியா? அவங்க நீங்கள் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க. உங்களுடைய துவா கபூலாக காரணமாக அமைஞ்சிடும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமரில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. மற்றபடி கீவியில் பாருங்கள், கேபிகே பிரேக் தமிழ் பேன் என்னுடைய வீடியோ இருக்குது, சேனல் இருக்குது. தொட்டிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் வந்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்னென்ன தீர்வு நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதில் உங்களுக்கு ஆர்வம் யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், தாஜத்துள்ள நியத்து வைக்கக்கூடியவர்கள், தாஜத்துள்ள ஆசையில் உள்ளவங்க, அவங்களுக்கு மட்டும் விசேஷமான ஒரு அமல் நம்ம கற்றுத்தரோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவங்க. மற்ற சாதாரண மக்களுக்கு சாதாரண அமல் போதும். இன்னும் அல்லாஹ் நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கிறவங்களுக்கு, அந்த தேட்டம் உள்ளவங்களுக்கு இது தாஜ்ஜத் தொழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போது அடுத்த நிலைக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு விசேஷமான அமல் சொல்லித்தரோம். அது இதே திக்ர், ரகசிய திக்ர். அந்த திக்ரை நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்களை குரூப்பில் இணைச்சி நான் கற்றுத்தரேன் இன்ஷா அல்லாஹ். அதை யார் செஞ்சுட்டு வர்றீங்களோ அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய தொழுகையில் ஒரு பயபக்தி, மன ஓர்மை உண்டாகும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் அல்லாஹ் நான் சொன்ன திக்ர்லையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆன்மீகமான முறையில் பையத்தாகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இதில் கிடைக்கிறது. இப்படி விஷயங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் காலையில் ஒரு தஹஜ்ஜத் தொழுகையோட காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு திக்ர் செஞ்சால் போதும், அவ்வளோதான். பாக்கி நீங்கள் செய்யக்கூடிய அமலாம் செஞ்சுட்டே வாங்க. அதை கற்றுக்கிற விரும்புகிறவங்க என்னுடைய நம்பர் 99 768 41 855 9876841855 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. குரூப்பில் நினைச்ச நண்பர் உங்களுக்கு அதை கற்றுத்தரேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமரில் வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.